கெட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. ஒரு பக்கம் அஞ்சலிக்கு மகேஷ் பண்ணுற ஒரு சில விஷயம்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இன்னொரு பக்கம் வெற்றிக்கு துளசிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற விஷயம் தெரிய வருது. மகேஷ் அஞ்சலி இவங்க 2 பேரோட கல்யாணம் நல்லபடியாக முடியுது. மகேஷ் வந்துட்டு லக்ஷ்மி சிவராமன் கிட்ட நாங்கள் 2 பேரும் தனியாகவே இங்கேருந்து வீட்டுக்கு போயிடுறோம், நீங்கள் யாரும் கூட வர வேண்டாம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. அதனால் அவங்களும் அவங்க 2 பேரையும் தனியாகவே அனுப்பிடுவாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கார்கிட்ட இருந்தே மகேஷ் அஞ்சலியை தூக்கிட்டே வீட்டு வாசப்படி வரைக்கும் தூக்கிட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் அவரே ஆரத்தி எடுத்து அஞ்சலியை வெல்கம் பண்ணுறாரு. இதெல்லாம் அப்படியே ஃபோன்லேயும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் கிச்சனுக்கு போகிறாங்க பால் காய்ச்சறதுக்காக. மகேஷ் எல்லா விஷயத்துலேயும் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நடந்துப்பார். ஒரு பால் பேக்கெட்டை கட் பண்ணும்போது நிறைய கட் பண்ணுவார். அதை பார்த்துட்டு அஞ்சலி ஏன் நீங்கள் இவ்வளோ நிறைய கட் பண்ணுறீங்க, கொஞ்சமாக கட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் மகேஷ் கொடுக்குறாரு. இதெல்லாம் அஞ்சலிக்கு ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும். பால் பொங்கி வருது. பால் பொங்கி வந்ததுமே சொல்கிறாங்க, இது கிழக்கு பக்கமாக பொங்கியிருக்கு, ரொம்ப நல்லது, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே மகேஷ் பால் பொங்கி வந்த உடனே ஒரு துணி எடுத்து முதல்ல அதை துடைக்கிறாரு. இப்படி ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கு அடுத்து தான் அஞ்சலி விளக்கேற்ற சொல்லி சொல்கிறாரு. அப்போது அப்படியே மகேஷ் ஃபோட்டோவும் எடுப்பார். அப்போது அஞ்சலி விளக்கு ஏற்றிட்டு அந்த மேட்ச் ஸ்டிக்கை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓரமாக அந்த டேபிள் மேலே வச்சுருவாங்க. இதை மகேஷ் ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த மேட்ச் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு டஸ்ட்பினில் போடுறாரு. இதெல்லாம் அஞ்சலி பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மகேஷே டெக்கரேட் பண்ணியிருப்பார். 2 பேரும் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே மகேஷ் முதல்ல உள்ளே வந்துடுவார். அஞ்சலியை வெளியே நிற்க சொல்லி சொல்கிறாரு. உள்ளே எல்லாம் லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அஞ்சலியை உள்ளே வர சொல்லி சொல்கிறாங்க. அஞ்சலியும் பால் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அப்படியே 2 பேரும் ரொமான்டிக்காக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போது அஞ்சலி அப்படியே ரொமான்டிக்காக பேசுகிறப்போ ஒரு வெக்கத்தில் எந்திரிச்சு நின்றுடுவாங்க தூரமாக. அப்போது ஒரு பூச்சி அஞ்சலி மேலே ஏறிடும். உடனே அஞ்சலி பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. என்ன அப்படின்னு கேட்க, இல்லை இந்த பூச்சி அப்படின்னு சொன்னதுமே மகேஷ் அதை டக்குன்னு அப்படியே தட்டி அதை சாகடிச்சு அப்படியே கையில் தூக்கி பார்க்குறாரு. அப்போது அஞ்சலி இவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. மகேஷ் அதை பார்த்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுகிறாரு. இந்த மாதிரி அஞ்சலி நீ பயமுறுத்தலாமா அப்படின்லாம் பேசினதுமே அஞ்சலி ஒரு மாதிரி இல்லை விட்டுருங்க அதை அப்படின்லாம் சொல்ல உடனே அந்த கிளாஸ் பால் இருக்கிற கிளாஸை எடுத்து அந்த பூச்சி எடுத்து அந்த பாலுக்குள்ளே போட்டு அதை அப்படியே குடிச்சிடுறாரு. அஞ்சலிக்கு இது ஒன்றுமே புரியல, என்ன இவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு மாதிரி இருப்பாங்க. மகேஷ் அந்த மாதிரி பண்ண உடனே அஞ்சலி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துருவாங்க. உடனே மகேஷ் அஞ்சலியை சமாதானப்படுத்தி அப்படியே அஞ்சலி மடி மேலே படுத்துக்கிட்டு அவரே அஞ்சலியோட கை எடுத்து அவரே தட்டிப்பார். அப்படியே தட்டிக்கிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் வெற்றி ரொம்ப சோகமாக இருப்பாங்க. துளசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அப்போது வெற்றியோட அண்ணி வராங்க. என்ன தனியாக உட்காந்துட்ருக்க, சாப்பிடலையா அப்படின்னு கேட்க, பசியே எடுக்கல அப்படின்னு சோகமாக பேச, நான் உன்னோட அண்ணி தானே, என்கிட்ட நீ ஏதாவது மறைக்கிறியா, ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிற அப்படின்லாம் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ அந்த மண்டபத்தில் லக்ஷ்மியோட பொண்ணுக்கிட்ட பின்னாடியே நீ சுற்றிட்டு இருந்தியே, என்ன விஷயம், ஏன் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்த அப்படின்னு கேட்டதுமே வெற்றி பதறி போகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன், நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அப்போ அவங்க அண்ணி சொல்கிறாங்க, இல்லை வெற்றி நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, துளசிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னதுமே என்ன சொல்கிறீங்க, உண்மையா, அப்போ அந்த குழந்தை யார் அப்படின்னு கேட்க அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் துளசிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் தான் சொன்னா, அவள் குழந்தை கிடையாது, அவள் அந்த குழந்தைய வளர்க்குறா, கல்யாணத்தன்னைக்கே அவர் இறந்துட்டாரு, அவரோட குழந்தைய தான் இவ வளர்க்குறா அப்படின்னு சொன்னதுமே வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அண்ணி யோசிக்கிறாங்க, அந்த துளசி உனக்கு எந்த விதத்துலையும் செட் ஆக மாட்டா, ஆனால் நீயும் அந்த துளசியும் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வீட்டில் உன்னோட செல்வாக்கு குறையணும், என்னோட செல்வாக்கு அதிகமாகணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே வெற்றி என்ன பண்ணுறாருன்னா நேராக துளசியை பார்க்கணுன்னு அவங்க வீட்டுக்கே வராரு. ஜன்னல் பக்கமாக நின்றுட்டு துளசியை பார்த்துட்டு இருப்பாரு. துளசி
தியா கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து 2 பேரும் பேசுகிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பார். துளசியவே பார்த்துட்டு இருப்பார். ஒரு கல் மேலே ஏறி நின்றுட்டு இருப்பார். அப்போது திடீர்னு அந்த அப்படியே கால் தடுக்கி கீழே விழுந்துருவார். உடனே துளசி வந்து யாருன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே மறைஞ்சு நின்றுப்பார் டக்குன்னு வெற்றி. திரும்பவும் ஒரு 2-3 முறை அதே மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் வெற்றி விடாமல் வந்து அப்படியே துளசியை வந்து ஜன்னல் பக்கமாக ரசிச்சுக்கிட்டு இருப்பார். இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.